மதுரையில் கொடிய கங்சன் ஆட்சி செய்தான். ஒரு நாள் அவன் கேட்டான், தேவகியின் 8வது குழந்தை உன் உயிரை எடுக்கும். கோபத்தில் கங்சன் தேவகி வாசுதேவரை சிறையில் அடைத்தான். 6 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். 7வது காணாமல் போனது. அந்த இரவு வந்தது. அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம், மழை பெருவெள்ளம். சிறையில் தேவகி குழந்தையை பெற்றாள். அவன் சாதாரண குழந்தை அல்ல, விஷ்ணு அவதாரம். சங்கிலிகள் விழுந்தன, கதவுகள் திறந்தன. வாசுதேவர் குழந்தையை தூக்கி புயலில் நடந்தார். யமுனை பிளந்து வழி கொடுத்தது. ஆதிசேஷன் மழையிலிருந்து காத்தான். கோகுலில் யசோதாவின் குழந்தையுடன் மாற்றி மீண்டும் சிறைக்கு திரும்பினார். காலை கங்சன் பெண் குழந்தையை பிடித்தான். ஆனால் அவள் ஒளியில் பிரகாசித்து சொன்னாள், நீ பயப்படும்வன் ஏற்கனவே பாதுகாப்பாக இருக்கிறான். அவள் யோகமாயா விண்ணில் மறைந்தாள். அதனால் தான் இன்று வரை அரை இரவு விழித்து கிருஷ்ணனை நினைவு கூர்கிறோம். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.